வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 6வது லெசன் பார்த்துட்ருக்குறோம். 6வது லெசனோட பேர் பரிணாமம். ஸோ இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் எதிர்பார்க்கக்கூடிய விறுவிறுப்பான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்வினியத்திற்கு எதிரான எதிர்கருத்துக்கள். வாங்குள்ள தலைப்புகளுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற கருத்து டார்வினியத்திற்கு எதிரான எதிர்கருத்துக்கள். டார்வினியம் சில கருத்துக்கள் சொன்னாலே டார்வின் சில கோட்பாடுகள் அல்லது கருத்துக்களை முன்மொழிந்தார். அந்த கருத்துக்களுக்கு எதிராக அந்த கருத்துக்கள் தவறானது, அது பொய்யானது, போலியானது, முரண்பாடானது அப்படின்னு சொல்லி எதிர்கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுகளுக்கு பேர் தான் டார்வினியத்திற்கான எதிர்கருத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், டார்வினிய கோட்பாட்டிற்கு எதிராக எழுந்த சில எதிர்கருத்துக்கள். டார்வினிய கோட்பாட்டிற்கு எதிராக எழுந்த சில எதிர்கருத்துக்கள். ஸோ டார்வின் மாறுபாடுகள் தோன்றும் முறை குறித்து டார்வின் சரியாக விளக்கவில்லை. அதாவது டார்வின் மாறுபாடுகள் தோன்றுகிறது, உயிரினங்களில் வேரியேஷன் அல்லது மாறுபாடுகள் தோன்றுகிறது என்று சொன்னார். இப்போ அந்த மாறுபாடுகள் உயிரினத்தில் எப்படி தோன்றுகிறது, அந்த தோன்றக்கூடிய முறை குறித்து டார்வின் சரியாக விளக்கவில்லை. ஆக மாறுபாடுகள் தோன்றும் முறை குறித்து டார்வின் சரியாக விளக்கவில்லை. அதற்கடுத்து தகுதியுடன பிழைத்தல். சரிங்களா? ஸோ தன்னுடைய உடம்புல தகுதி கொண்ட உயிரினங்கள் மட்டுமே பிழைக்கும், தகுந்தன தப்பி பிழைத்தல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்மொழிந்தார். தகுதியுடைய உயிரினங்கள் மட்டுமே தப்பித்து பிழைக்கும்னு சொன்னார். சரிங்களா? தகுதியுடைய உயிரினங்கள் மட்டுமே தப்பித்து பிழைக்கும், தப்பி பிழைத்தல் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த விலங்குகள் அந்த தகுதியை எவ்வாறு பெறுகின்றன என்பதை விளக்க முடியவில்லை, விளக்கவும் இல்லை. பொதுவாக ஒரு கருத்து சொன்னார். ரெண்டாவது கருத்து, தகுதியுடைய உயிரினங்கள் தப்பித்து பிழைத்து இந்த சுற்றுச்சூழல் மண்டலத்தில் இருக்கும்னு விளக்கினார். ஆனால் அந்த தகுதி அந்த சுற்றுச்சூழலில் அந்த விலங்கு எவ்வாறு அந்த தகுதியை பெறுகிறது என்பதை பற்றி முழுமையாக விளக்கவில்லை. இது ரெண்டாவது குறைபாடு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத சில மாறுபாடுகளை மட்டுமே டார்வின் கவனத்தில் கொண்டு கூறினார். உயிரினங்களில் மாறுபாடுகள் ஏற்படுது. அந்த மாறுபாடுகளில் 2 வகை இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய மாறுபாடுகள், அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத மாறுபாடுகள். ஸோ டார்வின் கவனத்தில் கொண்டது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத மாறுபாடுகளை மட்டுமே கவனத்தில் கொண்டார். ஸோ அதை மட்டுமே கவனத்தில் கொண்டு அதை பற்றி மட்டுமே பெரிதாக விளக்கினார். அதான் பாருங்க. ஸோ பெரும்பாலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத சில மாறுபாடுகளை மட்டுமே டார்வின் கவனத்தில் கொண்டார். இல்லைங்களா? பெரும்பாலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத சில மாறுபாடுகளை மட்டுமே டார்வின் கவனத்தில் கொண்டார். இப்போ உடல் செல் மற்றும் இனப்பெருக்க செல்களில் ஏற்படும் மாற்றங்களை அவர் வேறுபடுத்தவில்லை. சரிங்களா? உடல செல் மற்றும் இனப்பெருக்க செல்களில் ஏற்படும் மாற்றங்களை அவர் வேறுபடுத்தவில்லை. உடல செல் இனப்பெருக்க செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர் வேறுபடுத்தவில்லை. இப்போ பொதுவாகவே நம்மளுடைய உடல செல்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. அதே வேளையில் இனப்பெருக்க செல்களில் மாற்றங்கள், அதாவது விந்து செல் அண்ட செல்களில் ஏதாவது மாற்றங்கள் வேரியேஷன் ஏற்பட்டால் அது அடுத்த தலைமுறை கடத்தப்படும். இது நம்மளுக்கு இயல்பை இன்றைய சூழ்நிலை தெரிந்த பகுதி. ஆக உடல செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றம்
இனப்பெருக்க செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த 2 மாற்றங்களை அவர் வேறுபடுத்தி விளக்கவில்லை. அதை புதிதாக பிரித்து விளக்கலை. இது ஒரு முக்கியம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா, எச்ச உறுப்புகள் அழிந்துவிட்ட மாமூத் யானைகளின் நீளமான தந்தங்கள் மற்றும் அயர்லாந்து மான்களின் நீளமான கொம்புகள் போன்ற அளவுக்கு அதிகமாக சிறப்பு பெற்றிருத்தல் குறித்து டார்வின் விளக்கவில்லை. இப்போ எச்ச உறுப்புகள் அப்படின்னு ஒரு அம்சம் படிச்சிருப்பீங்க. எச்ச உறுப்புகள் அப்படிங்கிறது நம்ம மூதாதையர்களில் செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கும். அது இருந்தால் தான் அந்த உயிரி வாழ இயலும் என்ற நிலையில் இருந்திருக்கும். ஆனால் இன்றையில் இருக்கக்கூடிய நவீன உயிரினங்களில், புதிதாக பிறந்த உயிரினங்களில் அந்த எச்ச உறுப்பு தோன்றும், ஆனால் பயனற்றது. அது இல்லாமல் கூட எச்ச உறுப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது பயனற்றதாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த எச்ச உறுப்புகள் நம்ம மூதாதையர்களை சிறப்புட்டுருந்துச்சு. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். மாமூத் யானைன்னு சைபீரிய காடுகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் பனிப்பிரதேசத்தில். சைபீரிய காடுகளில் மாமூத் யானை என்ற ஒரு யானை கண்டுபிடிச்சாங்க. 30,000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவை. அந்த அழிந்துவிட்ட மாமூத் யானையில் அந்த தந்தங்கள் இருக்குங்களா, டஸ்க், அந்த தந்தங்கள் மிக நீளமாக சிறப்புட்டுருந்துச்சாமா. ஆனால் இன்றைய நவீன யானைகளில் அந்த தந்தங்கள் அவ்வளோ சிறப்பு இல்லை. ஒரு அளவான சைஸில் தான் இருக்குது, அளவான ஒரு உருவ அமைப்பில் தான் இருக்குது, நீளத்தில் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷலைஸ் ஆச்சு இல்லைங்களா மாமூத் யானை, அதை பற்றி சரியாக விளக்கலையா. ரெண்டாவது இன்னொரு எடுத்துக்காட்டு, அயர்லாந்து இருக்கு இல்லையா, அயர்லாந்தில் மான் இனங்கள் வாழ்ந்தது. சரிங்களா? அயர்லாந்தில் மான் இனங்கள் வாழ்ந்தன. அயர்லாந்தில் மான்களில் நீளமான கொம்புகள் சரிங்களா? அயர்லாந்து மான்களின் நீளமான கொம்புகள் போன்ற அளவுக்கு அதிகமாக சிறப்பு பெற்றுதல் குறித்து டார்வின் விளக்க முற்படவில்லை. அயர்லாந்தில் மான்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அயர்லாந்து மான்களில் கொம்புகள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்புற்று இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அயர்லாந்து வாழ்ந்த மான்களில் கொம்புகள் சிறப்புற்று இருந்தன. சரிங்களா? அயர்லாந்தில் வாழ்ந்த மான்களில் கொம்புகள் நீளமுற்றிருந்தன, சிறப்புற்றிருந்தன. அது நம்மளுக்கு தெரியணும். அயர்லாந்தில் வாழ்ந்த மான்களில் கொம்புகள் சிறப்புற்றிருந்தன, கொம்புகள் நீளமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மான்கள் கொம்புகள் அந்த நீளம் இல்லை. ஆக அயர்லாந்தில் வாழ்ந்த மான்களின் நீளமான கொம்புகள் அளவுக்கு அதிகமாக சிறப்பு பெற்றிருத்தலை இருந்தன என்பதை டார்வின் விளக்கவில்லை. சரிங்களா? இன்றைய மான்கள் அப்படி இல்லை. அப்போது நீளமான தந்தம் மாமூத் யானையில் இருந்துச்சு, முன்னாடி வாழ்ந்தது. அதே மாதிரி அயர்லாந்து வாழ்ந்த மான்களில் கொம்புகள் நீளமாக இருந்துச்சு. இது ரெண்டுமே சிறப்பு. இந்த சிறப்புகளை பற்றி, இந்த எச்சு உறுப்புகளை பற்றி டார்வின் முழுமையாக விளக்கவில்லை. ஆக டார்வின் கோட்பாடு சற்று ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு அம்சமாக மாறிவிட்டது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். 5 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. வீடியோஸ்க்கு போகிறப்ப தேங்க்யூ, கீப் வாட்சிங்.